சரிகமபா நிகழ்ச்சியில அபிஷேகாவ முதல் ஃபைனலிஸ்ட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நடுவர்கள் அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5ல கடந்த வாரம் டெடிகேஷன் ரவுண்ட் போயிருந்துச்சு. அந்த ஒரு வாரத்தோட அடுத்த கட்ட பார்ட் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. அதாவது போன வாரம் ஒரு 10 பேர் பாடியிருந்தாங்க. இந்த வாரம் ஒரு 10 பேர் பாடப் போறாங்க. இந்த வாரம் தான் பீப்பிள்ஸ் ஃபேவரட்டான அபிஷேகா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. பிள்ளை நிலா அப்படிங்கிற பாடல் பாடியிருக்காங்க. அத நம்ம ப்ரோமோ மூலியமா பார்த்திருந்தோம். ஆனா இதெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட விஷயங்கள் செட்ல நடந்திருக்காமா. குறிப்பா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அபிஷேகா பிள்ளை நிலா பாடல பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த அரங்கமுமே எந்திரிச்சு நின்னு கைத்தட்டி இருந்திருக்காங்க. அங்க இருந்த ஜட்ஜஸ்லாம் ரொம்ப எமோஷனலா ஃபீல் ஆகிட்டாங்க. குறிப்பா ஸ்வேதா மோகன் அவர்கள்லாம் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருக்குமே அவங்களோட அம்மா நெனப்பு வந்திருக்கு. அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரா அபிஷேகா அவர்கள் அந்த ஒரு பாடல பாடி முடிச்சிருந்தாங்க. ஜட்ஜஸ் சைட்ல இருந்து ரொம்பவே வார்ம் வெல்கமான ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்திருந்துச்சு. இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ பெரிய ஒரு பாடகி பாடிய பாடல, அதுவும் இவ்வளோ மக்கள் ரசிக்கக்கூடிய பாடல கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம பாடுறது அப்படிங்கிறது அசாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் எல்லாமே அவங்கள வாழ்த்தியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கோல்டன் ஷவர் குடுத்துருக்காங்க. கோல்டன் ஷவர் குடுத்ததுக்கப்புறம் ஜட்ஜஸ் அவங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்னு ஸ்டேஜுக்கு வந்து அபிஷேகா கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா எல்லாராலயுமே பார்க்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, சரிகமபா நிகழ்ச்சியில நாங்க ஒரு சில கண்டஸ்டன்ட்ஸ பார்க்கும்போதே முடிவு பண்ணிருவோம். கண்டிப்பா இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு போவாங்க, போக மாட்டாங்க அப்படின்னு. அண்ட் இவங்க வந்து இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. இவங்க மிகப்பெரிய ஆளா வருவாங்க அப்படிங்கிறத கூட நாங்க அனலைஸ் பண்ணிருவோம். அந்த மாரி நாங்க நம்புன ஒரு பெர்சன் தான் அபிஷேகா. இந்த சீசனோட முதல் ஃபைனலிஸ்ட்டா அபிஷேகா வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல அப்படின்னு சொல்லி ஸ்ரீனிவாசும், ஸ்வேதா மோகன் அவர்களும் ஸ்டேஜ்ல நின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இத கேட்டு ஒட்டுமொத்த அரங்கமுமே அதிர்ந்து போயிருக்கு. எல்லாருமே எந்திரிச்சு நின்னு கை தட்டியிருக்காங்க. ஜட்ஜஸ் இந்த மாதிரியான ஒரு வார்த்தைய சொன்ன உடனேயே அபிஷேகாவும் சரி, அவங்களுடைய அம்மாவும் சரி ரொம்ப எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டேஜ்லயே வந்து எல்லார் கால்லயுமே விழுந்து கும்பிட்டுருந்தாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு மேடை கிடைக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படி ஒரு மேடை கிடைச்சு அதில நல்லா பாடி கிட்டத்தட்ட ஒரு 4வது, 5வது வாரத்திலேயே முதல் ஃபைனலிஸ்ட் இவங்க தான் அப்படின்னு ஜட்ஜஸ் வாயிலிருந்து பேர் வாங்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அசாதாரணமான விஷயம். அந்த ஒரு விஷயத்த ரொம்ப லேசா வந்து அபிஷேகா பண்ணி முடிச்சுட்டாங்க. இத்தனைக்கும் கடந்த வாரம் அவங்க பாடல. அதுக்கு அடுத்த வாரம் தான் பாடுறாங்க. இந்த வாரம் ஞாயித்துக்கிழமையும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ 2 வாரம் அவங்களோட ஸ்லாட் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. இருந்தாலுமே இப்படி ஒரு டெரிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் ஃபைனலிஸ்ட்டுக்கு போவேன் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமா எல்லாருக்குமே அபிஷேகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சீசனோட ஒரு ஐகானிக் ஸ்டார் அபிஷேகா. மக்கள் மத்தியிலயுமே அபிஷேகாக்கு ஆதரவு அப்படிங்கிறது அமோகமா இருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம ஷூராவே சொல்லலாம். அபிஷேகா அவர்கள் இன்னும் கொஞ்சம் அவங்கள என்ஹான்ஸ் பண்ணிட்டு மத்த சிங்கிங்கையும் நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த சீசன் டைட்டில் வின்னர் அவங்க தாங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.